சுமதிஸ்ரீ அவர்கள், நீங்க குறிப்பிடுங்க, இந்த ஆண்டும் பச்சை பட்டுடுத்தி தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி அருள் பாலித்திருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கிற காரணிகள் என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டு நீங்க பேசலாம். நிச்சயமா அழகர் ஆத்துல இறங்குறார் அப்படின்னாவே அவரு பச்சை பட்டி உடுத்தி வந்திருக்கிறாரா என்பதுதான் எல்லோருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும். அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது பச்சை பட்டுடுத்தி வந்தால் அந்த ஆண்டு முழுக்க வளமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அழகர் புறப்பாடு ஆகிற போது தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல இருந்து அவர் புறப்படுவார் இல்லையா, அப்போ கிளம்புகிற போது அவருக்கு அந்த திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது அழகருக்கு அணிவிக்க கூடிய உடை என்பது வெள்ளை நிற மல் துணி தான் அவருக்கு அணிவிப்பாங்க. பார்க்கும்போது பச்சையா இருக்குல்ல, அது நிறைய அந்த பூக்கள் சந்தனம் எல்லாம் பட்டு அது ஒரு கலர் வரும். இந்த பச்சை பட்டுன்றது என்னன்னா, ராஜாக்கள்லாம் அப்படி முதுகுக்கு பின்னாடி ஒரு துணி இப்படி தொங்க விட்டுருப்பாங்கல்ல, குதிரையில எல்லாம் போகும்போது கூட நம்ம பார்க்கலாம், அது பச்சை நிறத்துல இருக்கும். அதுதான் ஒரு காலத்துல இறைவனே அதை தேர்ந்தெடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. பச்சை நிறம் வந்தால் அது செழிப்பாக இருக்கும் என்ற அது ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு ஆளான பிறகு எல்லா வருடங்களும் அது பச்சை பட்டு என்றே ஆகிவிட்டது. அது மக்களுடைய நம்பிக்கை. பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றிலே இறங்கினால் அந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும், வளமாக இருக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை என்பதால் ஒவ்வொரு ஆண்டுமே அது பச்சை பட்டு என்று வந்து விட்டது. இதுல ரொம்ப அழகா அழகர் இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தினுடைய உள்ளங்காலையும் நீங்க பார்க்கவே முடியாது. தெய்வங்களுடைய பாதத்தை பார்க்கலாம். எப்போ நீங்க கோவில்களுக்கு போகும்போது நம்ம பாதாதி கேசமா பார்க்கும்போது பாதத்தை பார்க்கலாம். உள்ளங்கால பார்க்க முடியுமானா முடியாது. எந்த தெய்வத்தின் உள்ளங்காலையும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது பச்சை பட்டுடுத்தி அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு வருகிற போது குதிரையில அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து காலை அந்த அங்கவடின்னு சொல்லுவாங்க, அதுல வச்சிருப்பார். அந்த அங்கவடியில இப்படி அவருடைய 2 பாதமும் இருக்கிற போது அவருடைய உள்ளங்கால பார்க்க முடியும். நாம உள்ளங்கால ஒரு தெய்வத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்னா அது கள்ளழகர் தான். அது எப்போ பார்க்க முடியும்னா அவர் வைகை ஆற்றுக்கு எழுந்தருள் போது. நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அழகரை மிக அழகாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை நேயர்கள் அதை கூர்ந்து பார்க்கலாம். அங்கவடியில் அவர் தன்னுடைய அந்த பாதத்தை வைத்திருக்கிற போது அந்த உள்ளங்கால் தரிசனம் என்பது கிடைக்கும். அழகர் பச்சை பட்டுடுத்தி வந்தால் வளம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வருடமும் அவர் பச்சை பட்டுடுத்தி வந்திருப்பது மகிழ்ச்சி. அழகு எவ்வளவு அழகு பாருங்க, எவ்வளவு அழகு. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையானோடும் போனார் வையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகு என்பது, இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு. என்ன சொல்றது இந்த அழகுக்கு உதாரணமா? என்ன சொல்றது? மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ சொல்லிட்டு ஐயோ என்னால சொல்ல முடியலப்பா, இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான. அப்படி அவ்வகையில அங்க சுத்தி நிக்கிற லட்சோப லட்சம் மக்கள் எங்களுடைய வேண்டுதலை கள்ளழகர் நிறைவேற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பெருமாள் அதை நிறைவேற்றி தருவார் என்பதற்கான அடையாளம் தான் அந்த பச்சை பட்டு. கிரீன் சிக்னல் அப்படின்னா அதுக்கு ரெட் சிக்னல் தான் தடை இல்லையா, கிரீன் சிக்னல் அப்படின்னா அது கிடைச்சிருச்சு அப்படின்னு நமக்கு வரம் கொடுப்பதற்காகவே பச்சை பட்டுடுத்தி ஒவ்வொரு ஆண்டும் வைகைக்கு வருகிறார் நம்முடைய கள்ளழகர். பச்சைப்பட்டுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிட்டீங்க திருமிகு சுமதிஸ்ரீ. அடுத்ததாக திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, நீங்க அழகரை ஏன் கள்ளழகர் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிற சங்க இலக்கிய பாடலை ஒப்பிட்டு பேசிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து குறிப்பிடலாம். நிச்சயமா இப்போ களவு அப்படிங்கிறது அந்த சொல் அதுல இருந்து தான் கள்ளழகர் அப்படின்றது வந்திருக்கு. களவுனா என்ன? பொதுவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை நாம அறியாத வண்ணம் பிறர் கவர்ந்து கொள்வதுதான் களவுன்னு சொல்றோம். அதை போலதான் இந்த கள்ளழகருடைய அழகை பார்த்த உடனே நம்ம நெஞ்சும் கண்களும் நம்ம அறியாம அவர்கிட்ட போயிடுது. அதனாலதான் அவரை கள்ளழகர்னு சொல்றோம். நான் முன்னமே ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி நிறைய பாசுரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 129 பாடல்கள் இந்த திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றி மட்டுமே நமக்கு இருக்கு. அதுல ஒரு அழகான பாடலை குறிப்பிடணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாகவியாய் வந்து என் நெஞ்சும் உயிருமுள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானே ஆகி நின்றானே அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க.
இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வஞ்சக்கள்வன் அப்படின்ற அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன வஞ்சம்? வஞ்சம் அப்படிங்கிறது என்ன? ஒருவர் மேல ஒரு விஷயத்த நம்ம நெடுநாட்களாக மனசுக்குள்ள சேமிச்சு வச்சு இருக்கிறதுக்கு பேர் தான் வஞ்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவனை வஞ்சக்கள்வன் ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒருவரை, ஒரு பக்தனை ஆட்கொள்ளணும்னு முடிவு அவர் முதலே செஞ்சுட்டாருன்னா, ரொம்ப நாளா அவர் மனசுல அதை வச்சுக்கிட்டு இருந்து அதற்கான நேரம் வரும்போது அவர் ஆட்கொள்வாராம். அதனாலதான் வஞ்சக்கள்வா அப்படின்னு நம்ம பாசுரத்துல சொல்றாங்க. அதே போல நின்றார் அறியா வண்ணம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, பிறர் அறியா வண்ணம். எல்லாரும் நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க, எல்லாரும் நம்ம அருகிலே இருப்பாங்க, ஆனா கூட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம நம்ம இதயத்தை அந்த கள்வன் கவர்ந்துக்கிறாராம் நம்ம அழகர். அதனாலதான் அவரை கள்ளழகர் அப்படின்னு சொல்றோம். இத நமக்கு உணர்த்துற விதமாகத்தான் அழகர் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு கள்வனை போலவே வேடமிட்டு வரக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துல கள்வர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு எளிமையா ஒரு கண்டாங்கி உடுத்திக்கிட்டு, கையில ஒரு வளைத்தடி, கொண்டையில குத்தப்பட்ட குத்தூசி, இந்த மாதிரி விஷயங்களோட அழகர் வரதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு அழகான ஒரு பாடலும் ஞாபகம் வருது. இறங்கின காட்சி பார்க்கும்போது கம்பராமாயணத்துல ஒரு பாசுரத்துல கம்பர் சொன்ன ஒரு பாடல் ஞாபகம் வருது. விஸ்வாமித்திரரும் ராமரும் வனத்திற்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ராமரனுடைய பாத தூளிப்பட்டு கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணாக உருமாறினாங்க. இதை பார்த்து வியந்த விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஆஹா ராமா, இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லையே. உன்னுடைய பாதம் பட்டு கல்லாக கிடந்தவள் பெண்ணாக மாறி போனாலே, இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்குன்னு குறை ஏதாவது நேர முடியுமா? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ? மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்றாரு. அதே போல இவ்வளவு கண்கொள்ளா காட்சியை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகரை பார்க்கும்போது கூட எனக்கு அப்படிதான் தோணுது. இனி இந்த உலகத்துல உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லி. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே நம்ம உள்ளத்தையும் கண்களையும் கவர்ந்து கொள்ளக்கூடியதுனால தான் அவரை கள்வர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பிரியா, கள்ளழகர்னு பெயர் பெற என்ன காரணம் அப்படிங்கிற விளக்கத்தை குறிப்பிட்டீங்க. அடுத்ததாக திருமிகு சுமதி ஸ்ரீ, மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்குற அந்த பின்கதை குறித்து நினைவு கூற முடியுமா? நிச்சயமா. கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருள்வதனுடைய மிக முக்கிய நோக்கமே மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகத்தான். புராணம் அப்படித்தான் சொல்கிறது. புராணத்தின்படி, ஆன்மீகத்தின்படி, பக்தியின்படி அழகர் ஆட்சிக்கு வருவதே முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகத்தான். ரொம்ப அழகா அந்த கதையெல்லாம் நமக்கு பெரியவர்கள் சொன்னார்கள். நாளைக்கு அந்த சாப விமோச்சன நிகழ்ச்சியுமே நடக்கும். ஒரு நாரை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. சாப விமோச்சனம் கிடைத்த உடனேயே அது விடுதலை ஆவது போல ஒரு பாவனையாக அது நடத்தி காட்டப்படும். துர்வாச முனிவர், நீங்க புராணங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வரக்கூடிய முனிவர். நிறைய பேருக்கு யாரு சாபம் கொடுத்திருக்கிறா அப்படின்னா துர்வாசர் தான் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பகுதிக்கு வந்தபோது, திருமால் இருஞ்சோலை இந்த பகுதி, மதுரை இந்த பகுதிக்கு வந்தபோது அவரை தவம் செய்ய விடாமல் ஒருவன் கத்திக்கொண்டே இருக்கிறான். நீ கத்திக்கொண்டே இருந்த காரணத்தால் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். அதனால் நீ எப்போதும் கத்துகிற தவளையாக போக கடவாய், மண்டூகமாக போக கடவாய் என்று அவர் சாபம் கொடுக்கிறார். அப்ப இவர் சாப விமோச்சனம் கேட்கிறார். எல்லா இடத்திலையுமே சாபம்னு இருக்கும் போது சாப விமோச்சனமும் உண்டு. எனக்கு நீங்கள் சாப விமோச்சனம் தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவர் அழகர் திருமால் இருஞ்சோலையிலிருந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு ஆற்றுக்கு வருகிற போது உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று ஒரு சாப விமோச்சனத்தையும் கொடுக்கிறார். அதன்படி கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு வருவதன் முக்கிய காரணமே முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகத்தான். திருமால் இருஞ்சோலையிலிருந்து கிளம்பி தேனூருக்கு வருவர். வைகை ஆறு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல பின்னாளில் மாற்றப்பட்டது.
அந்த திருமால் இருஞ்சோலையிலிருந்து அழகர் கிளம்பி வருகிற போது நிறைய குடங்கள்ல அங்க உள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவாங்க. அங்க உள்ள தீர்த்தத்துக்கு பேரு நூபுர கங்கை, சிலம்பாறுன்னு பேரு. அந்த சிலம்பாறு, அந்த நூபுர கங்கை தீர்த்தத்துலதான் அழகர் எங்க போனாலும் திருமஞ்சனம் நடக்கும். இப்போ அழகர் திரும்ப மலையை விட்டு கிளம்பி திரும்ப போறதுக்கு ஒரு 6-7 நாள் ஆகுது இல்லையா? இந்த ஒவ்வொரு நாளும் நூபுர கங்கை நீரால் தான் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படும். பெரும்பாலும் நிவேதனம் செய்வதற்கும் கூட அந்த நூபுர கங்கை நீரைத்தான் பயன்படுத்துவார்கள். அவரு ரொம்ப கருணையே உருவான தெய்வம் இல்லையா? பொதுவாகவே தெய்வங்கள் எல்லோரும் நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் இருக்கின்றனர். ரொம்ப அழகு, அந்த அழகரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அலங்காரம் எங்க பண்ணுவாங்களாம் தெரியுமா? இப்ப நிறைய நம்ம மண்டகப்படி இப்படி எல்லாம் வச்சிருக்கோம்ல. அழகர் திருமாலிருஞ்சோலையில இருந்து இப்படி கிளம்பி வரும்போது கள்ளழகருக்கு அலங்காரம் பண்றதுக்குன்னே ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் தான் அலங்காநல்லூர். இன்னைக்கு நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படிலாம் சொல்றோமே, அந்த ஊரினுடைய உண்மையான பெயர் என்னன்னா அலங்காரநல்லூர். பெருமாள் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய இடம். அலங்காரநல்லூர் என்பதுதான் காலப்போக்கில் அலங்காநல்லூர் என்று மாறியது. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையையும் அழகாக ஆக்கி தரக்கூடிய பெருமாள். அதனால்தான் எப்போது எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று மண்டூக மகரிஷி ஒவ்வொரு நாளும் காத்து கிடந்த போது அவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அங்கே நிற்கிற அந்த கருணை தெய்வத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகாக வருகிறார். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று ஆழ்வார் பாடியது போல எங்களுக்கு இந்திரலோக பதவியெல்லாம் வேண்டாம், பெருமாளே உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்று நாமெல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை அழகோடு, அத்தனை சுந்தரத்தோடு, அத்தனை காருண்யத்தோடு பெருமாள் அங்கே கொண்டிருக்கிறார். மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதுதான் அழகர் ஆற்றுக்கு வருவதற்கான மிக முக்கிய காரணமே. தொடர்ந்து திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, முன்னாடியே நம்ம குறிப்பிட்டோம் மரபுகள் கடந்து இந்த திருவிழா தொடர்ந்து கையெழுக்கப்படுது அப்படின்னு. முன்னாடி அந்த காலத்துல இருந்த சித்திரை திருவிழாவுக்கும் இப்ப இருக்கிற திருவிழாவுக்கும் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா, அல்லது அந்த மரபு அவ்வாறே தொடர்கிறதா? மாற்றங்கள் இருப்பின் அதை குறிப்பிட்டு பேசுங்க. நீங்க குறிப்பிட்டபடி இது மிகவும் ஒரு பாரம்பரியமான திருவிழா. இதனுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 400 ஆண்டுகளுக்கும் நீளமாக போய்கிட்டே இருக்கு. இது திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகான வரலாறு. அதற்கு முன்பிருந்தே இருக்கு. சொல்லப்போனால் நம்ம அழகருடைய திருமேனி எப்போ செய்யப்பட்டது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற யாருக்குமே தெரியலை. அந்த அளவுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதை பாரம்பரியமாக நம்ம அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பொறுப்போடு கடத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்போவுமே பக்தியில் மாறுபாடு என்பதே கிடையாது. அது அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் எண்ணிக்கையில் மாறுபடலாம். அல்லது கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், முன்னாடி எல்லாம் அழகரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேராக தான் தரிசனம் பண்ணிக்க முடியும், அல்லது அதை தரிசித்தவர்களின் வாயிலாக நாம் கேட்டு ஆனந்தப்பட்டு கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மாதிரியான அற்புதமான தொலைக்காட்சிகள் இப்படி இதன் நேரலையாக உலகத்தின் எந்த மூலையில் மக்கள் இருந்தாலும் பார்க்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இதன் சிறப்பு இன்னும் அதிகமாகுது. இப்போது ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு ஊர் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு உலக அளவில் குளோபலி இந்த விழாவிற்கான பெருமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்குது. அந்த காலத்தில் இதனுடைய சிறப்புகள் ஒரு சாரருக்கு மட்டும் தெரிந்தவையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு உலகமெங்கிலும் உள்ள அனைத்து பக்தர்களையும் அது கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் இது தொடரும். ஒவ்வொரு ஆண்டும் கல்லழகருக்கும் மீனாட்சி அன்னைக்குமான பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் குறையாது. என்றைக்குமே நன்மையே வெல்லும், அறம் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு சான்றாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பக்தி அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கம்தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் ஒழுக்கம் என்பதை பக்தியின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் முன்னமே குறிப்பிட்டபடி நம்முடைய இந்த கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம்
நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளையினருக்கு அர்த்தத்தோடு நாம் சொல்லி கொடுக்கும் போது இன்னும் இன்னும் அடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் அழகருடைய சிறப்பு முன்னம் இருந்த காலகட்டத்தை காட்டிலும் மிக அதிக மடங்காக அனைவரிடமும் சென்று சேரும். அது இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் இன்னும் பசுமையாக்கவும் ஒழுக்கமானதாகவும் ஆக்குவதற்கான வழியை தேடி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சுமதி ஸ்ரீ, நீங்க முன்னதாக கள்ளழகரோட தோற்றம் குறித்து குறிப்பிட்டீங்க. குறிப்பாக தசாவதார அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படிங்கறத விளக்கி கூற முடியுமா? நிச்சயமாக. அழகர் திரும்பி போகிற போது ராமராயர் மண்டபத்துக்கு போவார். அங்கே அவருக்கு நள்ளிரவில் ஆரம்பித்து விடிகாலை நேரம் வரை நாளைக்கு தசாவதார அலங்காரம் நடக்கும். பெருமாளினுடைய அவதாரங்கள் மொத்தம் 10. அதிலே 10வது அவதாரம் இன்னும் நிகழவில்லை. மீதி 9 அவதாரங்கள் இருக்கு. அதுல 2 அவதாரம் பண்ண மாட்டாங்க. கள்ளழகருக்கு தசாவதார அலங்காரம்னு நம்ம சொல்றோம், அதுல 2 அலங்காரம் தவிர்த்துருவாங்க. என்னன்னா, ஒன்று நரசிம்மர் அலங்காரம், இன்னொன்று வராகர் அலங்காரம். ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம், வாமன அவதாரம் இதெல்லாம் அலங்காரமா பண்ணுவாங்க. ஆனா நரசிம்மரையும் வராகரையும் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா, அவை ரொம்ப உக்கிர தெய்வங்கள் என்பதால இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருவிழா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல அந்த உக்கிரம் தேவையில்லை என்பதால் அந்த நரசிம்மர் அவதார அலங்காரத்தையும் வராகர் அலங்காரத்தையும் பண்ண மாட்டாங்க அந்த தசாவதார அலங்காரத்துல. ஆனால் இன்றைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. இன்றைய தினம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் நரசிம்மர் ஜெயந்தி. பெருமாளினுடைய அவதாரங்களிலேயே தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத ஒரே அவதாரம் நரசிம்மர் அவதாரம் தான். நீங்க எந்த அவதாரத்தை எடுத்து பார்த்தாலும் அவர் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே சாதாரண ஒரு மனிதனை போல 10 மாத காலம் வாசம் செய்து, கர்ப்பவாசம் செய்து, அதன் பிறகுதான் அவர் அவதாரமாக வருகிறார். ஆனால் தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத ஒரே அவதாரம் நரசிம்மர் அவதாரம். அந்த நரசிம்மர் ஜெயந்தி இன்றைக்கு. எதற்காக பெருமாள் வந்தார் என்றால், பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காக வந்தார். இரணியன் ரொம்ப அழகா வரம் கேட்டான். நான் பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது. மாலை நேரத்துல வச்சு நரசிம்மர் வதம் பண்ணார். வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. அதனால வாசப்படியில வச்சு வதம் பண்ணார். ஆயுதங்களால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அதனால நகத்தையும் ஆயுதமா பயன்படுத்தினார். மனிதனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாதுன்னா அதனாலதான் 2ம் கலந்த நரசிம்மமாக வந்தார். எங்க இருக்கா உன்னுடைய பெருமாள் என்று இரணியன் கேட்டபோது பிரகலாதன் சொன்னான், சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறையிட்ட கோணினும் உளன் மாமேறு குஞ்சினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் என்று ரொம்ப அழகா பிரகலாதன் பதில் சொல்வான். அந்த பிரகலாதனுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் நரசிம்மர் அவதாரம். இன்றைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. அந்த தசாவதாரத்துல நரசிம்மர் அலங்காரம் பண்ணுவது வழக்கம் கிடையாது கள்ளழகருக்கு. மற்ற அவதாரங்கள்லாம் பண்ணுவாங்க. ராமர், கிருஷ்ணர், வாமனன். இந்த வாமனனை பத்தி சொல்லணும். ஆண்டாள் ரொம்ப அழகா எல்லா அவதாரங்களையும் பாடினா. ஆனா வாமனனை பத்தி சொல்லும் போது மட்டும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிங்கிறான். உத்தமன் அப்படின்னு ராமனை சொல்லல, உத்தமன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்லல, யாரையுமே உத்தமன்னு சொல்லல. யார சொல்றா அப்படின்னா, வாமனனாக வந்த பெருமாளைத்தான் உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகிறாள். ஏன் வாமன அவதாரத்தை மட்டும் உத்தமன்னு சொன்னா அப்படின்னா, பொதுவா யாரு உத்தமன்? நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்களே, என்ன மாதிரி உத்தமன் இருக்கவே முடியாது அப்படின்னு. மனிதர்களில் 3 வகை உண்டு. கள்ளழகரை அந்த தங்க குதிரை வாகனத்தில் அவர் எழுந்தருகிற காட்சியை மிக அழகாக புதிய தலைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள்ல 3 வகைகள் உண்டு. அதமன், மத்தியமன், உத்தமன். அதமன் அப்படின்னா, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். மத்தியமன் அப்படின்னா, நானும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும். உத்தமன் அப்படின்னா, நான் நல்லா இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேரு தான் உத்தமன். இந்த வாமன அவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார், மாபலி சக்கரவர்த்தியினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக 3 அடி வேணும் அப்படின்னு கேட்டு விஸ்வரூபம் எடுத்தாரா? நாம எல்லாரும் பெருமாள் இப்படி பண்ணிட்டாரே,
பெருமாள் இப்படி பண்ணிட்டாரு, மாவழி சக்கரவர்த்தி பாவம், பெருமாள் இப்படி பண்ணிட்டாருன்னு பெருமாளை குறை சொல்றோம், மாவழி சக்கரவர்த்தியை பெருமையா பேசுறோம். இப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு மாவழி சக்கரவர்த்திக்கு பெருமையை சேர்த்தவன் என்பதால் தான் ஆண்டாள் அந்த அவதாரத்தை, வாமன அவதாரத்தை உத்தமன் என்று பாடுகிறாள். ரொம்ப அழகா தசாவதார அலங்காரங்கள் நடக்கும். நான் நரசிம்மர் அவதாரம் இல்லை என்று சொன்னது போலவே வராகர் அவதாரமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப உக்கிர தெய்வத்தினுடைய வடிவம் என்பதால் இந்த வராக அவதாரத்தையும் ஆண்டாள் பாடி இருக்கிறாள். பாடுகிற போது மானம் இல்லா பன்றிங்கிறான். பெருமாளை பார்த்து மானம் இல்லா பன்றின்னு ஆண்டாள் பாடுவாளா? அழகர் எவ்வளவு அழகாக அங்கே எழுந்தருள்கிறார். எண்ணற்ற மாலைகள் அவருக்கு சாற்றப்பட்டிருக்கிறது. அழகே உருவான அந்த பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வராக அவதாரத்தை பாடுகிற போது ஆண்டாள் சொல்கிறார் மானம் இல்லா பன்றி. மேலோட்டமா அதை படிக்கிற போது மானமே இல்லாம ஒரு பன்றி வடிவத்துல வந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி தானே இருக்கு. பெரியவர்கள் ரொம்ப அழகா இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாங்க. மானம் அப்படின்னா அளவுன்னு அர்த்தம், மானி அப்படின்னா அளவுகோல். வெப்பத்தை அளக்கிற கருவிக்கு வெப்பம் மானின்னு பேரு. மானி அப்படின்னா அந்த அளக்கிற கருவிக்கு பேரு. மானம்னா அளவுன்னு அர்த்தம். அப்ப மானம் இல்லா பன்றி அப்படின்னா அளவே இல்லாத பெருமைகளை உடைய வராகம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பெருமாள் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தார். அந்த அலங்காரங்களை எல்லாம் ராமராயர் மண்டபத்திலே வைத்து விடிய விடிய நடக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். ராமனுடைய அவதாரம் என்பது நமக்கு கற்று கொடுப்பது என்ன பாடம் அப்படின்னா நல்லவனா இருக்கணும் வாழ்க்கையில. கிருஷ்ணாவதாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் கிருஷ்ண அவதாரம் சொல்லக்கூடிய செய்தி. என்றைக்கு இருந்தாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் சொல்கிறேன், எந்த காலத்திலும் அநியாயம் ஜெயிக்காது, எந்த காலத்திலும் அதர்மம் ஜெயிக்காது, தர்மம் தான் ஜெயிக்கும், தர்மத்தின் பக்கம்தான் இறைவன் இருப்பான் என்பதை உணர்த்துவதுதான் கிருஷ்ண அவதாரம். நீ என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் மன உறுதியோடு இரு என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் ராம அவதாரம். இப்படி எல்லா அவதார அலங்காரங்களும் நாளை நடக்கும் ராமராயர் மண்டபத்திலே பெருமாளுக்கு. அதை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்பாங்க, நரசிம்மர் அவதாரம் எப்ப வரும், வராகர் அவதாரம் எப்ப வரும்னு. அலங்காரத்தை நம்ம சொல்லும் போது தசாவதாரம் சொல்றோமே தவிர 9 அலங்காரங்கள், அதுல 2 அலங்காரம் கிடையாது. அதனால மொத்தம் 7 அலங்காரங்கள் பெருமாளுக்கு செய்யப்படும், கள்ளழகருக்கு செய்யப்படும். ஒவ்வொரு அலங்காரமும் நமக்கு ஒவ்வொரு அவதாரமும் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து அடுத்ததாக திருமிகு இந்திரா விஜயலட்சுமி நீங்க குறிப்பிடுங்க. நம்ம எல்லாருக்குமே சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு அப்படிங்கிறது தெரியும். அதை தொடர்ந்து என்னென்ன வைபவங்கள் அடுக்கடுக்காக நடைபெறும் அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? இதன் பிறகு திருமதி சுமதி ஸ்ரீ அவர்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த தசாவதாரம்ங்கிறது. அதை பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த இறைவனுடைய இத்தனை விஷயங்களுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனத்தை நாம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவை தான். இந்த 10 அவதாரங்களுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய தாத்பரியங்களை தான் சொல்லுது. ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க இதை, ஒரே பாடல்ல. மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய், வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய், நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய், ராவணன் தன் தலையை கொய்ய ராவனாக வந்தாய், கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய் அப்படின்னு. இப்படி ஒரு அவதாரத்திலையும் ஒரு படிநிலை. மச்சம் அப்படிங்கிறது நீரில் வாழக்கூடிய ஒரு பிராணி. அடுத்தது நிலத்திலும் நீரிலையும் வாழக்கூடியது. இப்படி ஒன்றொன்னா அடுத்தடுத்த படிநிலைகளில் முழுமை பெற்ற ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியது கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலிகாலம் என்பது நிறைய தீமைகள் பெருகினதாகத்தான் நமக்கு இருக்குது. ஆனால் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் நாம எப்படி
வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் எப்படி பயனுள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தசாவதார காட்சிகள் எல்லாம் நமக்கு விளக்குகின்றன. இதை தொடர்ந்து அந்த தசாவதார காட்சி நடக்கும். அதற்கு பிறகு 7ஆம் நாள் அனந்தராயர் பல்லக்கில் ஏறி சுவாமி சேதுபதி ராஜா மண்டபத்தை வந்து அடைவார். அதற்கு அடுத்த நாள் தான் பூ பல்லக்கில் திரும்ப அழகர் மலைக்கு புறப்படுவார். அப்போது மதுரை மக்கள் எல்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு அவருக்கு விடை கொடுப்பாங்க. அங்கிருந்து கிளம்பி 10ஆவது நாள் மலையை அடைகிற சுவாமிக்கு உற்சவ சாந்தி செய்வாங்க. இதோட இந்த கோவில் விழாவானது இந்த வருடத்திற்காக நிறைவு பெறும். ஆனால் அந்த நொடியிலிருந்தே ஒவ்வொருவருக்கும் எப்போ திரும்ப அழகர் வருவார் அப்படிங்கிற ஏக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி கடவுள் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தாலும் எளிமையாக ஒரு மனிதனுடைய மனதில் பக்தி மட்டும் இருந்தால் போதும், அவர் இறங்கி வருவார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான வைபவங்களை நம்ம பார்க்குறோம். அழகர் மலையிலிருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்து ரொம்ப எளிமையாக மக்களாக அந்த மக்கள் கூட்டத்தில் மிதந்து அந்த வைகை என்று சொல்லப்படுகிற ஆற்றில் இறங்கி அருள் பாலிக்கிற காட்சி நமக்கு அதுதான் சொல்கிறது. இந்த உலகத்தில் எந்த விஷயம் எப்படி நடந்தாலும், எந்த யுகங்கள் மாறினாலும் இறை நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் என்றைக்கும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாகத்தான் இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அழகர் கோவில் என்பது சதுர் யுகங்களாக நமக்கு இருக்கு. கிருதாயுகத்தில் தோன்றி இன்றைக்கு கலியுகம் வரையிலும் இருக்கிறது. கிருதாயுகம் என்பது அறம் நிறைந்த ஒரு யுகமாக இருந்ததாம். அடுத்து வரக்கூடிய திரேதா யுகம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அறம் அப்படிங்கிறது ஒரு 75%, அதர்மம்ங்கிறது 25% இருந்ததாம். அடுத்து துவாபர யுகத்தில் 50% தர்மமும் அதர்மமும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் நமக்கே தெரியும், அதர்மம் தான் ஓங்கி இருக்கு, தர்மம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குன்றது. இதையெல்லாம் நாம் புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும், நாம் மனிதர்களாக, மனசாட்சி உள்ளவர்களாக, பக்தி மிக்கவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக தான் அழகர் ஒரு முறையும் நான் இருக்கிறேன், எப்போதெல்லாம் அதர்மத்திற்கு சோதனை வருகிறதோ அப்போது நான் வருவேன் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் மதுரைக்கு வந்து நமக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு இந்த ஆற்றுல அழகர் இறங்கின இந்த வைபவம் இவ்வளவு கோலாகலமாக மதுரை மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் உணர்வு பெருக்கோட பார்க்கப்படுது. இந்த வைகை நதி என்பது மற்ற நேரங்களில் நதியாக இருந்தால் கூட இன்றைக்கு அது மக்களுடைய பக்தியினால் பெருகி போன ஒரு கடலாகத்தான் காட்சி தருது. அழகர் இறங்கி முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட இன்னும் அவரை பத்திரமாக சந்தோஷமாக பூப்பல்லக்கில் அனுப்புகிற வரைக்கும் மக்கள் அவரோடையே இருப்பாங்க. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அழகரை வந்து பார்ப்பதும், அவரோட நேரம் செலவிடுறதும், குடும்பம் சகிதமாக வந்து இந்த விழாவில் பங்கேற்பதும் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் முக்கியமான வாழ்வியல் நிகழ்வாக ஒவ்வொரு வருடமும் இருக்கிறது. இது ரொம்ப அழகிய ஒரு விஷயம். அங்கிருந்து அவர் கிளம்பி வந்த அந்த முதல் நாள்லேருந்து 10ஆவது நாள் அவர் திரும்பி போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்கள் அவரை ஆர்ப்பாட்டத்தோடையும் அவரை அளவற்ற சந்தோஷத்தோடையும் தான் வரவேற்பாங்க. திரும்பி அழகர் மலைக்கு அவர் போகும்போது கூட அவருடனே சென்று வழி அனுப்பி மீண்டும் அவருடைய கோவிலை அடைகிற வரைக்கும் பக்தர்களுடைய அன்பும் அந்த ஆதரவும் எப்போதும் அழகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இது பன்மடங்காக பெருகி கொண்டே தான் இருக்கும். என்றைக்கும் நம்ம மக்கள் சுபிக்ஷமாக வாழ்கிறதற்கும் இந்த உலகத்தில் தர்மம் நிலைநாட்டவும் இது போன்ற விழாக்கள் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமாளோட கள்ளழகரோட புறப்பாடு தொடங்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டீங்க. அடுத்ததாக பெருமாளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும், பெருமாளோட வழிபாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் திருமிகு சுமதி ஸ்ரீ நீங்க பட்டியலிடுங்க. நிச்சயமாக பெருமாளுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. இன்றைய தினம் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளிருக்கிற அந்த வைபவத்தை புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகா ஆடிக்கொண்டே வருகிறார் பெருமாள். பெருமாளுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. ஆழ்வார் சொல்கிறார், பொதுவாகவே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புனா அவருக்கென்று சில கல்யாண குணங்கள் உண்டு. கல்யாண குணங்கள் அப்படின்னா முக்கியமா 3 குணங்கள் சொல்லுவாங்க. அவர் அப்படிதான் இருப்பார். அதுல முதல் குணம் என்ன அப்படின்னா
வாத்சல்யம், அன்பு, எல்லார் மேலையும் அன்பாக இருக்கக்கூடிய பெருமாள். அதனால்தான் சொன்னேன், அந்த கள்ளழகருடைய வழிபாடு என்பதே சைவம் வைணவம்ன்ற வேறுபாடு கிடையாது. இவங்களோட நிவேதனம் தான் எடுத்துக்குவேன், இவங்க நிவேதனம் எடுத்துக்க மாட்டேன்ற பாகுபாடு கிடையாது. சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது. அன்பே உருவான தெய்வம், வாத்சல்ய குணம் கொண்டவர். ஆழ்வார் சொல்ற, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும் மீள் விசும்பு அருளும் அருளோடு பெருளமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியவர் பெருமாள். இத்தனை லட்சம் பேர் அங்கே கள்ளழகரை பார்ப்பதற்காக வந்து குவிந்திருக்கிறார்கள் என்றால், நான் பெருமாளை பார்த்தவுடன் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாதா, பெருமாள் எனக்கு அருள்பாலிக்க மாட்டாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடும் கொஞ்சம் கூட குறையாத நம்பிக்கையோடும் தான் அங்கே அத்தனை லட்சம் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகாக அழகருடைய திருமுகத்தை பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையோடும், எண்ணற்ற பக்தர்கள் கொடுத்த அந்த மாலையோடும், ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே வந்த அந்த சந்தன காப்போடும் அழகர் அங்கே பச்சை பட்டுடுத்தி மிக அழகாக திவ்ய சொரூபமாக காட்சியளிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமாளுடைய பெருமைகளை பற்றி கேட்டீர்கள். அவருடைய அவதாரங்கள் பற்றியும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் பற்றியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் ராம அவதாரத்திலிருந்து ஒரு செய்தி சொல்கிறேன். ஏன் ஆன்மீகம் அவசியம், ஏன் இது போல பண்பாட்டு திருவிழாக்களில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால், அந்த குணங்கள் நமக்குள்ளும் வர வேண்டும் என்பதால் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் கோபம் இருக்கு, எல்லார் மனசுலயும் வன்மம் இருக்கு. நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த திருவிழாக்கள். சமயம்னா என்ன அர்த்தம்? இந்து சமயம் அப்படின்னு சொல்றோமே, சமைத்தல்னா பக்குவப்படுத்துது. அப்ப சமயம் என்பது நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். பெருமாளினுடைய ஒரு பாடம் நான் சொல்கிறேன், நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ராம அவதாரத்திலிருந்து சொல்றேன். கைகேயி உனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டா. பண்ணுவாங்க, கள்ளழகருக்கு ராமனாக அலங்காரம் செய்வார்கள், ராமாவதார அலங்காரம் நடக்கும். உனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டா. என்ன தெரியுமா சொன்னா? ஆழில் சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போல் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் எண்ணி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 14 வருஷமா நினைச்சிருவானா. அதனால 7 காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த தெய்வம் நமக்கு என்ன கற்பிக்கிறது தெரியுமா? பதில் சொல்றாரு பாருங்க ராமன். அவர் சொல்றாரு, மன்னவன் பணி என்றாக நுப்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ. தம்பிக்கு ஆட்சி கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்ன என்று சொன்னவன் ராமன். பெருமாளுக்குத்தான் அந்த குணங்கள் உண்டு. நம்முடைய குறைகள் அத்தனையையும் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். நாம் மனம் வருந்தி நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து எங்கள் மீது நீ கருணை காட்ட மாட்டாயா என்று கேட்கிற போது நமக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வம் தான் பெருமாள். இந்த கள்ளழகர் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வராருல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்கள் உண்டு. காரைக்குடி பக்கத்துல ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உண்டு. எங்க ஊர் திருச்சியிலேயே முசிறி பக்கத்துல ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உண்டு. இது என்ன பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னா, வெங்கடேச பெருமாள்னா அவர் திருப்பதியில இருக்கக்கூடியவர். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளை அப்படியே அது பிரசன்னமாகி நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். கள்ளழகர் கிளம்பி அவருக்கு அந்த திருமஞ்சனம் அலங்காரம் எல்லாம் தல்லாக்குளம் வெங்கடேச பெருமாள் கோவில தான் நடக்கும். அங்கதான் அந்த வஸ்திர கொட்டடி, நீங்க கேட்டீங்களா, பச்சை பட்டுடுத்தி வருவதனுடைய அந்த மரபு என்ன அப்படின்னா, எந்த ஆடை என்பதை அவர்கள் தான் இறைவனுடைய அருளால் தேர்ந்தெடுப்பார்கள். வஸ்திர கொட்டடின்னு பேரு. நிறைய நிறங்கள்ல வண்ணங்கள்ல ஆடை அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது நடக்கக்கூடிய இடம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். அப்ப திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள், அதையும் ஆழ்வார் பாடினார். குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பெறன் சென்று சேர் திருவேங்கடம் மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன்னு. அப்பா 7 மலை இருக்கு, நீங்க அதுல ஒரு மலையை கும்பிட்டுக்கங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு ஆழ்வார் பாடினார்ல.
இந்த அழகர் இருக்கக்கூடிய திருமால் இருஞ்சோலையும் திருப்பதியும் ஒண்ணு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, திருப்பதியில 7 மலை இருக்கா, இந்த திருமால் இருஞ்சோலையை பத்தி பாடுகிற போது சொல்றார், அழகன் அலங்கார மலை, குளமலை, கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்ட மலை, திருமால் இருஞ்சோலை அதன்னு பாடுறார். எப்படி திருப்பதியில 7 மலை இருக்கோ அது மாதிரி கள்ளழகர் இருக்கக்கூடிய திருமால் இருஞ்சோலையையும் மலை 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 என்று 7 முறை வைத்து ஆழ்வார் பாடியிருப்பார். இதுவும் திருப்பதிக்கு நிகரான தலம் என்பதாக குறிப்பிட்டு ஆழ்வார் அவர்கள் பாடியிருப்பார். இப்படி பெருமாளுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அதிலே மிக முக்கியமான சிறப்பு என்றால் பெருமாளுக்கே உரிய கல்யாண குணம் வாத்சல்யம், அன்பு. இவங்கதான் என்னுடைய அன்புக்குரியவர்கள், இவங்க என்னுடைய அன்புக்கு உரியவர்கள் அல்ல என்கிற பாகுபாட்டை பெருமாள் பார்ப்பதே இல்லை. அதுலயும் முக்கியமா நம்முடைய கள்ளழகருக்கு நாம எல்லாருமே சமம்தான். எதன் பொருட்டும் மனிதர்களிடம் பாகுபாடு வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதைத்தான் பெருமாள் நமக்கு வலியுறுத்துகிறார். மிக முக்கியமாக கள்ளழகர் வழிபாடும் நமக்கு அதைத்தான் சொல்கிறது.